மருமவுல எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். என்ன யாராவது தலையில கொட்டுவாங்களா? கை தவறி கீழே விழுந்தத்த. உங்களுக்கு எவ்வளவு நாள் கை தவறி உப்பு விழுந்திருக்கு, எண்ணெய் விழுந்திருக்கு, அதே போல கை தவறி தான் கீழே விழுந்து. அந்த அக்கா தான் பார்க்காம எண்ணெய்க்கு மேல நடந்து கீழே விழுந்திருக்காங்க. மாறி மாறி பேச என்ன? மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும்னே தெரியல. நான் எல்லாம் அந்த காலத்துல எனக்கு மாமியாரை எப்படி பார்த்துக்கிட்டேன்னு தெரியுமா? அவங்கள மாறி ஒரு வார்த்தை பேச மாட்டேன். எனக்கு அவங்க சொல்லியதான் தேவதாக்கு அப்படி இருந்தேன். நீங்க ஒழுங்கா இருந்தா நானும் ஒழுங்கா இருந்திருப்பேன். நீங்க ஃபுல்லா என்ன திட்டிகிட்டே இருக்கிறீங்க, அதனாலதான் நானும் இப்படி இருக்கேன். ஐயோ தலைவலிக்குதே தலைவலிக்குதே. ஒருத்தி கீழே விழுந்திருக்கியா, அவளை காப்பாற்றணுமேனு ஒரு இதே இல்லை. ஃபுல்லாக நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்க. என்ன அட்லீஸ்ட் எங்கள் வீட்டுக்காவது கொண்டு போய் விடுங்க. மருமவளே வா மருமவளே, இவ்வளோ வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நமக்கு சண்டை போடுவோம். சரி அத்தை. ஐயோ இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. அத்தை நீங்க ஒரு சைடு பிடிங்க, நான் ஒரு சைடு பிடிக்க. என்ன? சரி சரி மருமவளே. தங்கப்பா தங்கப்பா இங்க வா. யார் என்ன இந்த நேரத்தில் கூப்பிடியது? ஐயோ எனக்கு பொண்டாட்டிக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை தங்கப்பா, எங்கள் வீட்டுக்கு வந்தாளா, கீழே வந்து எண்ணெய் கொட்டி கிடந்திருக்கு, அதில் வலிக்கு விழுந்துட்டா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ. என்ன உங்கள் வீட்டில் எண்ணெய் யார் கொட்ட சொன்னா? நீங்கள் மட்டும் எண்ணெய் கொட்டாமல் இருந்திருந்தா எனக்கு ஒய்ஃப் எவ்வளோ நல்லா இருந்திருப்பா. எங்கள் வீடு எண்ணெய் கொட்டியது எங்கள் விருப்பம். அவளை வீட்டுக்கு உள்ளாடி வர யார் வர சொன்னா? ஏதாவது வேணும்னா வீட்டுக்கு வெளியில் வச்சு கேட்கணும். உள்ளாடி வர வந்தால் இப்படி தான் ஆகும். மருமவளே வா மருமவளே, நம்ம வீட்டுக்கு போகலாம். சரி சரி அத்தை. கவிதா உனக்கு என்னம்மா ஆச்சு? என்னங்க நம்ம இந்த வீடை காலி பண்ணலாம். என்ன எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கவே இல்லை. அதுவும் பக்கத்து வீடு நெட்டவெளிய வீடுனால தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நம்ம 1 மாதம் தாண்டி வேற வீட்டுக்கு போகலாமா? இல்லை இல்லை, நம்ம இப்போமே வேற வீட்டுக்கு போயிடலாம். சரி கவிதா, அப்போ இன்னைக்கே நம்ம வேற வீட்டுக்கு போகலாம். என்ன இந்த வீட்டில் வந்ததுலேருந்தே நெட்டவெளினாலும் அவளுக்கு மாமியார்னாலும் ஒரே தொந்தரவு தான். அவங்க வீட்டுக்குள்ளாடி போனாலே எனக்கு ஏதோ நடக்குது. நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லுவேனா அவங்க வீட்டுக்குள்ளாடி போகாத போகாதேன்னு? எனக்கு பேச நீ கேட்டாதானே? கவிதா நெட்டவெளிட்டெல்லாம் சொன்னியா நாங்க வீடு மாற போறோன்னு? இல்ல இல்ல, நான் சொல்லவே இல்லை. இனி போற வீடு எப்படி இருக்கும்னே தெரியல. இப்ப நம்ம பெரிய லாட்ஜுக்கு போறோம். என்ன என்ன லாட்ஜா? அப்ப எப்படியும் நல்லா தான் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும். யார் நீங்க? புதுசா எங்க வீட்டுக்குள்ளாடி வந்திருக்கீங்க. நான் உங்க பக்கத்து வீட்டுல குடி வந்திருக்கேன். இன்னைக்கு பால் பாயசம் பண்ணணும், அதனால உங்களுக்கு பால் பாயசம் கொண்டு வந்திருக்கேன். என்னது எங்க பக்கத்து வீட்டுல குடி வந்தீங்களா? எங்க பக்கத்து வீட்டுல கவிதாக்கா எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, அவங்க இன்னைக்கே வீடை காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து நான் தான் அந்த வீட்டுக்குள்ளாடி இருக்கேன். என்னது கவிதா வீடை காலி பண்ணிட்டாளா? ஆமா ஆமா. சரி நான் கிளம்பி. என்ன வீட்டுல நிறைய வேலை இருக்கு. சரி சரி அக்கா. மருமவளே கவிதா எதுக்கு வீடை காலி பண்ணானே தெரியல. ஆமா அத்தை, கவிதாக்கா எப்பவுமே சொல்லுவாங்க நெட்டவெளி நீ தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. திடீர்னு வீடை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த வீட்டுக்கு வந்திருக்கவங்க நல்ல பாவம் போல இருக்கு. நமக்கு பால் பாயசம் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. கவிதாக்கா இதுவரை நமக்கு ஒண்ணுமே பண்ணி தந்ததில்லை. நம்ம தான் ஏதாவது வீட்டில் பண்ணோன்னா கவிதாக்காளுக்கு கொண்டு கொடுப்போம். இவங்க நல்ல கேரக்டர் போல இருக்கு இல்ல அத்தை? ஆமா ஆமா, யாரையும் பார்த்ததும் எடை போடக்கூடாது. பார்க்க பாவம் போல தான் இருக்கு, நீ போக போக தான் தெரியும். சரி மருமவளே, இதை கொண்டு உள்ளாடி வச்சுட்டு வா. என்ன சரி சரி அத்தை. நான் யாருன்னு தெரியுதா? ஆமா தெரியுது தெரியுது. இப்போ தானே பால் பாயசம் கொண்டு வந்து தந்த. பரவாயில்ல, என்ன மறக்காம ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. புதுசாக வீடு குடி வந்தனால வீட்டில் நிறைய ஃபோட்டோ எல்லாம் மாட்ட வேண்டியது இருக்கு. அதுக்கு நிறைய ஆணி தேவைப்படுது. வீட்டில் ஏதாவது ஆணி இருக்கா? மருமவளே வீட்டில் ஏதாவது ஆணி இருந்தால் கொண்டு வந்து கொடு மருமவளே. சரி சரி அத்தை. உங்க வீட்டில் 2 பேர் தானா? 3 பேர். நான், எனக்கு மருமவா, எனக்கு மகன். சரி நான் கிளம்பி. என்ன வீட்டில் நிறைய வேலை இருக்கு. அத்தை இந்த அக்காளை பார்த்தா பாவம் போல இருக்குல்ல பேசியதெல்லாம். எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல, பாப்போம். அத்தை உங்களுக்கு யாரு பார்த்தாலும் சரிப்பட்டு வராது. அக்கா இப்போ தானே அக்கா போனீங்க, அதுக்குள்ளாடி இங்கே வந்தாச்சு. ஆமா ஆமா, அதுக்குள்ளாடி ஒரு தேவை இருந்த அதனால தான் வந்தேன். சரி உங்க 2 பேருக்கு பேர் என்ன? என்ன பேரு நெட்டவெள்ளி. உங்க பேர் என்ன அக்கா? என் பேரு சரோஜா. வீட்டில் லைட் ஃபேன் எல்லாம் போடியே, அதுக்கு டேபிள் வேணும். டேபிள் ஏதாவது உங்க வீட்டில் இருந்துன்னா தருவீங்களா? நெட்டவெள்ளி வீட்டில் டேபிள் இருந்துன்னா எடுத்து கொடு இந்த அக்காளுக்கு. சரி அத்தை. சரி வீட்டில் நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பி. என்ன அத்தை இந்த அக்காளை பார்த்தீங்களா? பால் பாயசம் தந்த பிறகு இன்னைக்கு 5 நேரமாவது நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம இந்த ஹாலே இருக்கனால தான் ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம வேற எங்கேயாவது போயிருப்போம். என்ன சரி சரி அத்தை. ஹலோ மாமியார் மருமவளே, எங்கே போறீங்க? எனக்கு பாத்திரம் எல்லாம் நிறைய கழுவ வேண்டியது இருக்கு. சோப்பு இல்லை, கொஞ்சம் சோப்பு தருவீங்களா? மருமவளே பாத்திரம் கழுவிய சோப்பு கொடு மருமவளே. சரி அத்தை. சரி எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். என்ன மருமவளே வா மருமவளே, ஃபாஸ்ட்டாக நம்ம வேற எங்கேயாவது போயிருப்போம்.
ஒரு நேரமும் சும்மா இருக்க விடல. வந்ததுல இருந்து அது தான் இது தான் அது இல்லை இது இல்லைன்னு தான் கேட்டுட்டு இருக்கா. ஆமா அத்தை, எனக்கே கோவமா தான் வருது. நெட்டவள்ளியும் அவளுக்கு மாமியாரையும் ஹால்லேயே காணல. நம்ம எடுத்து வந்த விளக்கு மாதிரி இங்கே தான் இருக்கு. நம்ம கேட்காமலே எடுத்துட்டு போகலாம். இவங்க என்ன சொல்ல போறாங்க? யாரும் இல்லவும் இல்லை. நீங்க இங்கே தான் இருக்கிறீங்களா? விளக்கு மாதிரி எடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஒரு கப்பு பால் பாயசத்தை தந்து வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையும் திருடிட்டு போக போல இருக்கு. விட்ட ரூமுக்குள்ளாடி வந்து நகையே திருடிட்டு போக போல தானே இருக்கு. மருமவளே, அந்த பால் பாயசத்தை கொண்டு வா மருமவளே. பால் பாயசமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இனிமேல் எங்கள் வீட்டு பக்கம் வந்துடவே செய்யாத. பால் பாயசத்தை கொண்டு அப்படியே ஓடிடு. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.